வணக்கம், வெல்கம் டு மை சேனல் சாலினி விலாக்ஸ். சாலினி விலாக்ஸ் என்ன வருது? நானும் கிறிஸும் நான் கிடையாது, கிறிஸும் எங்க அப்பா கொழும்பு போயிருந்தாங்க. அப்பாவுக்கு ஐசி எடுக்கிறதுக்காக கொழும்பு போயிருந்தாங்க. நான் வவுனியா ஜாழ்ப்பாணம் பீச் பார்த்துருக்கேன். கொழும்பு பீச் பெரிய பீச்சு, சிங்களக்காரவங்க வெள்ளைக்காரவங்கலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே சரி ஓகே, அங்கே போயிட்டு ஒரு வீடியோஸ் எடுத்து போடுங்க, பார்ப்போம் எப்படி இருக்கு. அப்பாட ஐசிஐன்னு பார்ப்போம். நீங்கள் போகிறதே பீச்சை எடுத்து போடுங்க, பெரிய பீச் தானே இருக்கும் அப்படின்ட்டு அவர் போய் எடுத்து போட்டிருக்காரு. ஓகேவா, இந்த சேனலுக்குள்ளே இருக்குது, போய் மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு வீடியோன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நண்பர்களே, அப்பாவும் கிறிஸும் ஊவர் புக் பண்ணி போறாங்க. எவ்வளவு அங்கிருந்து பத்திரமொழியிலேருந்து அங்கே போகிறதுக்கு? பத்திரமொழியிலேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு 750 ரூபா வசூல் பண்ணிட்டான். வாதுவா கடற்கரை. ஓகேவா, அங்கே தான் போய் கொண்டிருக்காங்க. ஓகே, பக்கத்தில் ட்ரெயின் போகிறதுங்க. ரயில்வே ஸ்டேஷனா? ஆமாம், இதுக்கு பரவாயில்ல. இங்கே கிளிநொச்சிலேருந்து வீட்டு வரதுக்கு 1500 ரூபா கேட்பாங்க. ஊவர் என்னன்னா கம்மியாக இருக்குது. ஆமாம், பாத்தீங்களா? இது இல்லல்ல, இது இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இது கிடையாது, இந்த கடற்கரை இல்லைண்ணா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஃபுல்லாக கடல் தாங்க. ஃபுல்லாக ஒரு 7 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தள்ளத்தில் அவங்க தஞ்சின ஒரு பீச் வச்சுருக்காங்க. இது என்ன இடம்? அதுதான் அந்த பீச்சுக்கு போகிற கிராஸ் பண்ணுறோம், ரயில்வே ட்ராக்கு கிராஸ் பண்ணுறோம். நாங்கள் தாண்டி தான் போகணும். சீக்கிரமா போயிடுங்க, இல்லைன்னா ரயில் அடிச்சிடும். அங்கே அப்பா போறாரு. ஓகே, இது ஒரு ஹோட்டல். அப்பா, ஆமா, அப்பா போகுது. ஹோட்டல் உள்ள? ஓ, இது ஹோட்டல். இது ஹோட்டல் தாண்டி போகணும். உள்ள போயிட்டாங்க போல. கப்பல் நிற்கிற மாதிரி இருக்கேனே, போர்டுலாம் இருக்கு. ஆனா இங்க ஒன்று தான் நிற்கிற மாதிரி இருக்குது. இல்ல, ஒரு பக்கம் சேர்த்து வச்சிருக்காங்க போட்டு. பாருங்க, இப்படிதான் இருக்குது. ஓகேவா, எனக்கு தண்ணியை கண்டாதான், கடல் தண்ணியை கண்டா எனக்கு ஆசை, கால் நினைக்கணும். நாய் எல்லாம் குளிக்குது பாருங்க. நாய் எங்க பாருங்க, ஒரு ஆள் போய் குளிக்கிறாரு. அவரு ஒரு நாய் நினைக்கிறேன், பின்னாடி நின்று பாக்குது நாய் என்ன பண்றாரு. இந்த பீச்சுக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஓகேவா, என்ன உங்களுக்கு ஜாலி போல? செம்ம ஜாலியா இருந்தது. வெயில், சரியான வெயில் வேற. குளிச்சுக்கலாம் தானே போயிட்டதுல? ஐயோ வேணாம், பயம். என்ன பயம்? ஆம்பளைக்கே பயம். நம்ம பொம்பளை அலை அடிச்சிருவேன், பயம் இழுத்துன்னு போயிடும். இதெல்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்கு? இதெல்லாம் பின்னாடி இருக்க கடைகள் தான், ரெஸ்டாரண்ட் தான் எல்லாமே. ரூம்ஸ் எல்லாம் அந்த ரோடுக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. எல்லா ரூம்ஸ் இருக்குது. பாருங்க, நாய் அதுல அலை அடிச்சிட்டு போகுது. இல்ல, நாய் பயப்படவே மாட்டேங்குது. நானும் பாத்துட்டேன். அவர் ஒரு அது ஏதோ மரத்தூள் ஏதோ உடஞ்சிருக்கு போல. மரம் எங்கன்னா அடிச்சு வந்திருக்கு. அது கப்பல் அங்கே இருக்காது. மரம் அந்த துண்டு பீஸ் தான் கீழே இருக்கும், முன்னாடி இருக்கு. ஆனா இது பகல் ஈவினிங் டைம் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். அந்த பீஸ் இருக்கு பாருங்க, உடஞ்சி பீஸ் பக்கத்துல. அது பாக்க முதல மாதிரி இருக்குதே. முதல மாதிரி தான் அது. பீஸ் இருக்கு, அது மரத்தூள் தான் அது. நானும் பார்த்தேன், முதல மாதிரி இருந்துச்சு. அப்பா உங்க அப்பா அப்பா போய் உட்காந்து இது முதல மாதிரி தான் இருக்கு. ஆமா, தண்ணி எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படியே கிளீனா இருக்கு பாருங்க தண்ணி. செம்ம கிளீனா. ஒரு நான் நினைச்சேன் கப்பல இருக்கும் நினைச்சேன். ஓ, அப்படிதான் நினைக்கிறேன். மீன் பிடிக்கிறாங்க. ஒன்றும் ஆகாது இதுக்கெல்லாம், பயமே இல்லை இதுக்கெல்லாம். ஏய், நல்லா பழகிருக்கு, பாக்குது. பக்கத்துல ட்ரெயின். மீன் பிடிக்குது, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட்டு நிறைய இருக்குங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டு எடுத்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்டு தான், அதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டு. ஓகே, ஸோ அதெல்லாம்
போட்டுங்க ஸோ தெரியுதா? ஸோ அதெல்லாம் போட்ஸு. ஓகே, ஸோ இது வந்து இது ரெஸ்டாரண்ட் தான். அந்த பேக்கில் காமிக்கிறாருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டு தான். ஓகே, ஸோ இது போட்டு அப்புறம் பாருங்க அப்பா. ஓகே, அப்பாவையும் பழக்கி விட்டு வீடியோஸ்ல. ஓகே, இல்ல நடுவு ரெண்டு பேரும் அவருக்கு வாங்க அழைச்சிட்டு போயிருக்கு கொழும்பு போய். இல்லை கொழும்புக்கு வர மாட்டேங்குது. அவங்க கூட சேர்ந்து வீடியோ எடுக்க பாருங்களே, எங்கட அப்பாவுக்கு ஐசி எடுத்ததுங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு அந்த ஐசி எடுத்து. ஸோ இதுதான் அது. ஓகே, ஸோ எனக்கு வந்து வேற மாதிரி ஐசி கொடுத்தாங்க. இப்போ உள்ள ஐசி இப்படி தான் வருது. இப்போ வர ஐசி இந்த மாதிரி தான். பழைய ஐசிலாம் பார்த்துருப்பீங்க. பழைய ஐசி இப்படி இருக்கும். ஸோ புது ஐசி இப்படி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பீச் வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. அதுக்கு நம்மட கேகேஎஸ் ஜாழ்ப்பாணம் கேகேஎஸ் பீச் பரவாயில்ல போல. அங்க உள்ள கடைகளும் இருக்கும். ஆனா போட்டெல்லாம் இருக்கும். எங்க போட்டே கிடையாது அங்க வந்து போட்டெல்லாம். இது வந்து பெரிய பீச்சா கொழும்பு? இது வந்து பெரிய பீச் தான் கொழும்புல. ஆனா வந்து சுத்தமா இருக்கு தண்ணி. அப்படியே அந்த மண்ணு சொல்லுவாங்கல்ல, மண்ணு, கடல் மண்ணு, அது தெரியுதுங்க. ஸோ செம சுத்தம், கிளீனிங், பக்கா கிளீனிங்ல இருக்காங்க. போய் உள்ள போய் குளிக்கிறாரு. நான் ஜூமிங்கில் பார்த்துரு, வீடியோவில் பாருங்க, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஒருத்தர் உள்ள போய் குளிக்கிறாரு, தூரமாக போய் குளிக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. நாய் வர போகுது தைரியமா. அவ்வளோ சுத்தமாக இருக்கு. கிளீனிங்ஸ் நிறைய நடக்குது. ஆல்ரெடி நிறைய ஆளுங்க இருக்காங்க, கிளீனிங் பண்ணிகிட்டே இருக்காங்க போல. பீச் இந்த குப்பை கப்பை வாரி போடுறது எல்லாமே. நான் நினைச்சேன் பீச் வந்து நிறைய பேர் நிற்பாங்க, போட்டு நிற்கும், போட்டில் போவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை பெருசாண்டு. ஆனால் வந்து கேகேஎஸ் பீச் வந்து பரவாயில்ல, உண்மைக்கும் நல்லா இருக்கும். இல்லை பீச் இருக்குப்பா, பீச் இருக்கு. என்னன்னா அங்கே வெயில். அப்போ வந்து 1 மணிக்கு ஈவினிங் டைம் தான் ஆட்கள் வருவாங்க. ஒரு 5 o'clock 4 o'clock அந்த மாதிரி டைம் தான். ஒரு 5:30 அப்படி தான் வருவாங்க. சரி கேட்டேன் நான். அதனால் ஆளுங்கெல்லாம் அங்கே வருவாங்க. வராமலாம் எப்படிங்க ஒரு பீச்சுக்கு வராமல் இருப்பாங்க? கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் டைமிங் வந்து ஈவினிங் டைமாக வருவாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே. இதுதான் எங்களோட அப்பா ஐசிக்காவும் போனதா அப்படியே பீச்சை. ஐசி பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். என்னன்னா ஐசி எடுக்கணும் நான் அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன், சீக்கிரமாக போயிடுங்க. ஏன்னா மார்னிங் 2 மணிக்கு, வெடிங்காலம் 2 மணிலேருந்து இருக்காங்க ஆளுங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400-500 பேர் ஐசி எடுக்கிறாங்க. சீக்கிரம் போனீங்களா சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு வந்துடலாம். எங்க இருக்கு ஐசி எடுத்தீங்க? பத்திரமுல்லை. ஆமா, பத்திரமுல்லை. 3000 ரூபாய் காசு கட்டணும் ஐசிக்கு 3000 எடுத்துன்னு போயிடுங்க. தயவுசெய்து சொல்றேன், காசு எடுக்காம போயிடாதீங்க. காசு எடுத்துன்னு போயிடுங்க. உள்ள போயிட்டீங்க வெளில வர முடியாது. என்ன கொண்டு போகணும்? அதெல்லாம் பர்த் சர்டிபிகேட், அப்புறம் பழைய ஐசி கார்டு இருக்குல்ல அது, அப்படியே போலீஸ் ரிப்போர்ட், தொலைஞ்சு போச்சுன்னா போலீஸ் ரிப்போர்ட், ஜிஎஸ்டி கிட்ட கடிதம் வாங்கணும். இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கிளிநொச்சியில இருக்க அந்த இது இருக்குல்ல ஆபீஸ், என்ன ஆபீஸ் சொல்லுவீங்க? டிஎஸ் ஆபீஸ். அங்க போயிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவங்க கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க போல. அவங்க கையெழுத்து போட்டு அச்சடிச்சு ஒரு லெட்டர் பேட் போட்டு கொடுப்பாங்க. அது நம்ம எடுத்து போய் கொடுத்தா போதும், அவங்க வேலை முடிச்சு கொடுத்துட்றாங்க. அது கிளிநொச்சியில் உள்ளவங்களுக்கு. இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ சீக்கிரமா எங்க ஐசி எடுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து சொல்றாங்க, சீக்கிரமா போயிடுங்க. பத்திரமல்லிக்கு போயிட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, சரி, ஓகே. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வாங்க அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.